நீங்கள் தீராத நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களது நோய் குணமடையும் சமயத்தில் தான் இந்த வீடியோ உங்கள் கண்களில் படும். நம் அனைவரின் வாழ்விலும் யாராவது ஒருவர் ஏதாவது உடம்பு உபாதைகளால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உங்களது நோயை இந்த மிக எளிமையான பரிகாரத்தின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். அதற்கு இந்த கதையை கேட்கும் அளவு உங்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால் நிச்சயம் மாற்றம் நிகழும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த பதிவை லைக் செய்து உங்களது இஷ்ட தெய்வத்தின் பெயரை காமெண்டில் சொல்லுங்கள். நமது ஸ்ரீ கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒருமுறை சீதா தேவி, ராமர், ஹனுமான் அனைவரும் ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ராவணனுடன் நடந்த போரினால் அனுமனது உடம்பில் நிறைய காயங்கள் இருந்தது. இலங்கையை தனது வாளை கொண்டு எரித்த பிறகு அனுமானின் உடலும் வெப்பத்தினாலும் வெகு நாட்களாக அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ராமர் அன்புடன் அனுமானின் காயத்திற்கு வெண்ணெயை மருந்தாக பூசினார். வெண்ணெய் மருத்துவ பண்பு கொண்டது. அதை தடவியவுடன் அனுமனின் உடல் வெப்பமும் காயங்களும் சரியானது. அதில் மகிழ்ந்த அனுமான், பிரபு, இந்த பேர் உதவிக்கு நான் உங்களுக்கு எவ்வாறு கைமாறு செய்வேன் என்று கேட்க, ராமர், இனி உனக்கு யார் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டாலும் அவர்களது நோயையும் நீ இதே போல் குணப்படுத்த வேண்டும் என்று கூறினார். ராமர் கூறிய பிறகு அனுமான் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அன்று முதல் இன்று வரை அனுமானுக்கு வெண்ணெய் காப்பு செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நோயும் சரியாகும். வெண்ணெய் எப்படி உருகுமோ அதே போல் நமது கஷ்டங்களும் உருகும். ஆகையால் அனுமானுக்கு வெண்ணெய் காப்பு செய்து வழிபடுங்கள். உங்களது கஷ்டத்திலிருந்து வெளியேறுங்கள்.